கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களின் இந்த காலை வேளையிலே மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட இந்த இச்சை அடக்கத்தை குறித்ததான கடைசி காரியமாக நாம் பார்க்க போகிறதான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2வது நிருபத்தில் ஒரு சில காரியத்தை நமக்கு ஆலோசனையாக சொல்கிறார். ஒரு 8 காரியங்களை பற்றி நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆட் பண்ணி நம்ம வாழ வேண்டியதான அவசியமாக இருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் படிக்கின்ற வேளையில் 5வது வசனத்தில், இப்படி இருக்க நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட கூட இச்சை அடக்கத்தையும், இந்த இடத்துல இச்சை அடக்கம்ன்றது நடுவில் வருது. இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அந்த 8 காரியங்களில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறதான பட்டியலில் இந்த இச்சை அடக்கம் மிக மிகுந்த காரியம். நம்ம நேற்றைய தினத்தில் ஓட்டப்பந்தயத்தை குறித்து பார்த்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில முக்கியமான நற்பண்புகளை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று இந்த பட்டியலில் பார்க்கும் பொழுது இவைகளில் இச்சை அடக்கமும் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த இச்சை அடக்கம் குறைவுள்ளதாக இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தார். அவர் நல்ல பரிசுத்த வாழ்க்கையை கடைப்பிடித்தார். அவருடைய வாழ்க்கையில் இச்சை அடக்கம் இருந்தது. அந்த இடத்துல அந்த போர்த்திபாருடைய வீட்டில் நடந்ததான சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் பாவம் செய்வதற்கு எல்லா இடங்களும் இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவர் பரிசுத்தத்தை காத்து கொண்டு இச்சை அடக்கத்தோடு கூட அங்கு நடந்து கொண்டார். அவரை கேள்வி கேட்க யாருமே இல்லை. அவர் மனது வைத்திருந்தால் அந்த பாவத்துக்குள்ளாக கடந்து சென்றிருக்கலாம், யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் தேவன் இதை காண்கிறார். இந்த இச்சை அடக்கம் எனக்கு வேணும், நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நினைத்திருந்ததுனால அவருக்கு அந்த பாவத்தின் மீதும் இச்சையின் மீதும் ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைத்தது. அதை மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட பல நேரங்களில் இந்த இச்சை அடக்கம் நமக்கு வராமல் போகலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்தில் போகணும். ஆண்டவரே, நம்முடைய பாதத்தில் வந்திருக்கிற ஐயா, குறிப்பாக இந்த திருவிருந்து நேரங்களிலெல்லாம் நாம் செல்கின்ற வேளையில் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடியதான காரியம், எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு கிருபையை தாங்க என்று. இது நமக்கு எளிதாக ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான காரியம். நம்முடைய மனித முயற்சியிலே பார்த்தால் பல நேரங்களிலே தோற்று போனவர்களாயிருப்போம். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆவியின் கனியில் சொல்லப்பட்டதான இந்த இச்சை அடக்கத்தை ஆண்டவரே நீங்கள் எனக்கு தர வேணும், எனக்கு கொடுங்கய்யா என்று கேட்போம். அப்படி கேட்கின்ற வேளையில் அவர் நிச்சயமாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். குறிப்பாக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான இச்சை அடக்கத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று வாலிப வாழ்க்கையில் சாட்சியாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த கடைசி கனியாகிய, அது ஒரு கடைசி கனியாக இருந்தாலும் அந்த முழு கனியில் அது ஒரு பங்காக இருக்கிறது ஐயா. அந்த கனியில் காணப்படக்கூடியதான இந்த இச்சை அடக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றவர்களாக நாங்கள் ஒரு ஜெய வாழ்க்கையை வாழ, நாங்கள் உமக்கு நற்கந்தமாக வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழிநடத்துருங்க. இந்த ஆவிக்குரிய கனிகளின் குறித்ததான தொகுப்பை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த தேன் துளி நேயர்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆவியின் கனி நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன்.